ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேஸ் கன்வர்ஷன், சர்ச் அண்ட் கவுண்ட்டு, ஃபார்மட்டிங் அண்ட் பேடிங் சொல்லிட்டு இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஒவ்வொரு நாள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பைத்தான் ரிலேட்டடான வீடியோஸும் ஃபுல் ஸ்டாக் சம்பந்தமான வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு ஆப் டிசைனும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்காவது வெப்சைட்டு ஆப்லாம் நீடாக இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வரும். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேஸ் கன்வர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமாக எங்கே யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 பேரோட டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா. இப்போது நேம்ங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டா, பேன் நம்பருங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டா. இதெல்லாம் நம்ம ஒரு யூசர்ட் எப்படி வாங்குவோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டாலாம் நமக்கு கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆகும்போது இப்போ பேன் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். இமெயில் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். இப்போ வெல்கம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டலில் இருக்கணும், மற்ற எல்லாமே ஸ்மாலில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்கும். இப்போது இந்த ஷீட்டை நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபார்மெட் இல்லாமல் இப்போ இந்த நேம் இருக்குல்ல, சில பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலும் சில பேர் ஸ்மால்லையும் சில பேர் கேபிட்டல் அண்ட் ஸ்மால்லையும் மிக்ஸ் பண்ணி என்ட்ரு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஷீட் பார்க்க பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்காது. இந்த டேட்டாவை எடுத்து அனலிட்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னது கொஞ்சம் வியர்டாக இருக்கும். அதை என்ன பண்ண முடியாது, அவங்க திரும்ப அதை ஃபார்மெட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம டேட்டாவை வாங்கும்போது ஒவ்வொரு யூசர்ட்டையும் போய் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர்னா நீங்கள் ஃபுல்லாக கேபிட்டல் என்ட்ரு பண்ணுங்கள், இமெயில் ஐடினா ஃபுல்லாக ஸ்மால் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம போய் நம்ம முடியாது, இண்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவங்க எப்படி டேட்டாவை என்ட்ரு பண்ணாலும் நமக்கு ஏற்ற மாதிரியே அந்த டேட்டாவை நமக்கு மாற்றிக்க தெரியணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கேஸ் கன்வர்ஷன். ஸோ இந்த கேஸ் கன்வர்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸில் உள்ள நேம் இருக்குல்ல, இந்த நேமை எப்படி ஃபஸ்ட் லெட்டரையும் அதுக்கு அடுத்த செகண்ட் லெட்டரையும் எப்படி கேபிட்டலாக மாற்றுறது, அவங்க யூசர் எப்படி என்ட்ரு பண்ணாலும் அது எப்படி கேபிட்டலாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட்டா நேம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். இந்த இன்புட்டில் என்டர் தி நேம் இந்த மாதிரி நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். இதில் யூசர் நேம் ஈக்குவல் டு போட்டு கமா. இப்போ இதை ரன் பண்ணுறேன். இங்கே எனக்கு என்டர் தி நேம் கேட்குது. இதில் ராம் குமார் இப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்படி டைப் பண்ணும்போது நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்லாம் டைப் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா டேட்டா அப்படியே ஸ்டோர் ஆகிடும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் கேபிட்டல் என்ட்ரு பண்ணனா கேபிட்டல் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேபிட்டலில் வேணும். அப்போ இதில் டாட் டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டைட்டில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில இருக்க ஸ்பேஸை கணக்கு வச்சு அதுக்கப்புறம் உள்ள லெட்டரை ஃபர்ஸ்ட் லெட்டராக மாற்றும். இப்போ இதை ரன் பண்ணிவிட்டு இப்போ இதில் ராம் குமார் அப்படின்னு நான் என்ன தான் ஸ்மால் லெட்டர் ட்ரை பண்ணாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஆகிடும், கேபிட்டலாக தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நேமை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது பேன் நம்பர் வாங்குறீங்க அப்படின்னா பேன் நம்பர் ஈக்குவல் டு ஒரு இன்புட். ஸோ இதில் என்டர் தி பேன் நம்பர்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைட்டிலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்பர் கேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்பர் கேஸோட வேலை எப்படி என்னென்னா ஸோ இப்போ இதில் டாட் அப்பர்னு கொடுக்குறேன். இப்போது இதில் நான் பேன் நம்பர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்டர் த நேம் கேட்குது. இதில் ராம்குமார். பேன் நம்பர் பார்த்தீங்கன்னா ABCDHEF சொல்லி ஸ்மாலாக டைப் பண்ணுறேன். இல்லை என்ட்ரு பண்ண ஆகிடும். ஓகே, இதை நம்ம பிரிண்ட் பண்ணலன்னும் பிரிண்ட்டில் பேன் நம்பர். ஸோ நான் இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்பர் கேஸும் யூஸ் பண்ணலாம், டைட்டிலையும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போது இதில் பேன் நம்பரில் பார்த்தீங்கன்னா ABCDன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு அழுத்தினா அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுது,
இது கேபிட்டல் லெட்டராக மாற்றிடுது. ஸோ எனக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வேணும் அப்படின்னா எனக்கு அப்பர் கேஸு. டைட்டிலுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ராம்குமார், அடுத்தது பேன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசிடி சும்மா டைப் பண்ணுறேன். கொடுத்து என்ட்ரு பண்ண அப்படின்னா எனக்கு ராம்குமாரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டலும் குமாரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலும் மாறிடுச்சு. பேன் கார்டில் நான் என்ன தான் ஸ்மால் லெட்டர் என்ட்ரு பண்ணாலுமே எனக்கு என்ன ஆயிடுது, எல்லாமே கேபிட்டலாக மாறிடுது. இப்போ இதே மாதிரி இமெயில் ஐடி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாமே ஸ்மாலில் ஆகணும். நீங்கள் கேபிட்டல் என்ட்ரு பண்ணாலுமே அது ஸ்மாலில் தான் என்ட்ரு ஆகணும். ஸோ இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இதில் ஸ்மால் லெட்டருக்காக மாற்ற பார்த்தீங்கன்னா டாட் லோயர் கொடுத்து இப்போ பிரிண்டில் இமெயில் ஐடி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட பேர் தரேன் கபில். ஓகே. பேன் நம்பர் வந்து கொடுத்துட்டு இப்போ இமெயில் ஐடி என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் டைப் பண்ணுறேன். அட்டு டாட் காம்னு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு. ஸோ டாட் டைட்டில் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னது, ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலாக மாற்றும். இது மொத்த சென்டென்ஸுமே என்னது கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். இது வந்து மொத்த சென்டென்ஸுமே லோயராக மாற்றும். ஸோ யூசர் என்ன தான் மாற்றி டைப் பண்ண நினச்சாலும் அவங்களால டைப் பண்ண முடியாது. ஸோ இது இல்லாமல் நிறையா இன்னும் இருக்குது. இப்போ கேபிட்டலைசேஷன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டைட்டிலுக்கு பதிலாக கேபிட்டலைசேஷன் அப்படின்னு போடுறேன். டாட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு போடுறேன். இப்போ ரன் பண்ணும்போது நான் என் பேரை டைப் பண்ணுறேன். இது வந்து ஒரு பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் என்ன பண்ணும், கேபிட்டலாக மாற்றும். மற்ற எல்லாமே இது என்ன ஸ்மாலாக மாற்றும். ஸோ அதை நம்ம இங்கே எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெசேஜ் இருக்குல்ல. ஸோ மெசேஜ் வாங்கும்போது முதல் லெட்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேபிட்டலாக இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்குது. அதே மாதிரி அட்ரஸ் வாங்கும்போது அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா லெட்டருமே என்னது கேபிட்டலில், ஒரு வார்த்தையோட ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னது கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கேஸ் கன்வர்ஷன் பண்ணணும். இது இல்லாமல் ஸ்வாப் கேஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது பார்த்துருவோம். இப்போ ஸ்வாப் கேஸ் அப்படிங்கிறதுனா இதே இடத்துல டாட் நான் ஸ்வாப் கேஸ் கொடுக்குறேன். ஸ்வாப் கேஸ் பற்றி வந்து ரியல் டைமாக அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் கேபிட்டலில் என்ட்ரு பண்ணால் ஸ்மாலில் கன்வெர்ட் பண்ணும். இப்போ நான் கபில்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் கேபிட்டலில் போட்டிருக்கேன், மற்ற எல்லாமே ஸ்மாலில் போட்டிருக்கேன். நான் எதை கேபிட்டலில் என்ட்ரு பண்ணனோ அது ஸ்மாலாக மாறிடும். ஸ்மாலில் என்ட்ரு பண்ண எல்லாமே என்னது கேபிட்டலாக மாறிடும். ஸோ யூசர் என்ன என்ட்ரு பண்ணுறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும் அந்த ஸ்வாப் கேஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்ன்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்போது ஒரு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மெசேஜ் மெசேஜ் கொடுத்துட்டு இதில் ஸோ நான் என்ஜாயிங் கொடுக்குறேன். இந்த என்ஜாயிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஎன்ஜியை நான் ரிமூவ் பண்ணணும். ஐஎன்ஜியை நான் ரிமூவ் பண்ண அப்படின்னா இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் உள்ளதை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படின்னா இதை என்ன பண்ணுங்க, மெசேஜ் ஈக்குவல் டு மெசேஜ் ஈக்குவல் டு அந்த மெசேஜ்லேயே நான் மாற்றி விட்றேன். மெசேஜ் ஈக்குவல் டு மெசேஜ் டாட் ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு இருக்கு. சஃபிக்ஸில் அதாவது ரிமூவ் சஃபிக்ஸ் கொடுத்துட்டு அதில் உள்ள ஐஎன்ஜியை ரிமூவ் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட்டில் மெசேஜ் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஐஎன்ஜி ரிமூவ் பண்ணிடும். ஒரு வார்த்தைக்கு அப்புறம் உள்ள லெட்டர் அதாவது ரைட் சைடில் உள்ள லெட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ண அப்படின்னா சஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் அன்என்ஜாயிங் அப்படின்னு கொடுக்குறேன், அன்என்ஜாய் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அது அன்என்ஜாயிங்கிற பற்றி வந்து நான் யூஎன் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா என்னது என்ஜாய்ங்கிற வார்த்தை கிடைக்கும். அப்போது இதை ரிமூவ் சஃபிக்ஸ்க்கு பதிலாக ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டு இதில் யூஎன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ஜாயின் ஆகிடும்.
ஸோ இதை நான் முன்னாடி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கும். நான் சஃபிக்ஸை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுது, என் ஜாயின் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒரு வார்த்தையோட முன்னாடி உள்ளதை நீங்கள் ரிமூவ் பண்ண போறீங்களா இல்லை பின்னாடி உள்ளதை ரிமூவ் பண்ண போறீங்களாங்கிற பொறுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுக்கணும். அடுத்தது எக்ஸ்பென்ஷன் டேப். ஸோ எக்ஸ்பெண்ட் டேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வைல் ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் தி ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் போடும்போது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு ஒன் டாட் பார்த்தீங்கன்னா என்னது, கிரியேட்டு ஸ்லாஷ் என் டூ டாட் ரீடு. இந்த மாதிரி போட்டு இதை நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாஷ் என் போட்டால் கீழே கீழே வருது. ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்டர் தி ஆப்ஷனும் இந்த ஒன் டாட் கிரியேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே எட்ஜில் இருக்குது. எனக்கு இது பார்த்தீங்கன்னா கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் அழுத்துனீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா என்னது கேப் விடும். ஸோ நீ வெறும் ஸ்பேஸ் அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விழும். இதே ஃபைவ் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்னது ஃபைவ் ஸ்பேஸ் விழும். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வருதா, இந்த இடத்துல டேப் அழுத்தினா அப்படின்னா ஃபைவ் ஸ்பேஸ் விழுது. ஸோ இதை ப்ரோக்ராமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெறும் ஸ்பேஸ் கொடுக்குறது பதிலாக ஸ்லாஷ் டி, அதே மாதிரி ஸ்லாஷ் எனக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் டி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக அஞ்சு ஸ்பேஸ் விழுந்துடும். ஸோ இப்போது என்டர் தி ஆப்ஷனுங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் நவுந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு ஃபைவ் ஸ்பேஸ் விட்டு அது என்ன இருக்கும், கேப் விட்டு வரும். இது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு அலைன்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்குமா, இல்லை எனக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் எக்ஸ்பென்ஷன் டேப்னு யூஸ் பண்ணுறோம். இப்போது இதில் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த மெசேஜை நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரோல் வி. இப்போ இதில் ஸ்லாஷ் டி அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக நான் ஆப்ஷனை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதில் டாட் கொடுத்து எக்ஸ்பென்ஷன் டேப் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு இப்போ 10 ஸ்பேசிங் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 ஸ்பேசிங் இருக்கும். இப்போ 20 கொடுத்தேன் அப்படின்னா 20. ஸோ அந்த டேபோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் டேப்பை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபைவ் வரைக்கும் இப்போ த்ரீனாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு குறைக்கணும்னாலும் பண்ணிக்கலாம், நான் குறைச்சிக்கலாம். டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், ஃபைவ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸ்பேன்ஷன் டேப். ஸோ இது இல்லாமல் கேஸ் ஃபோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேஸ் ஃபோல்டும் இந்த லோயரும் கிட்டத்தட்ட சேம் தான். இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லெட்டர்னு சொல்லுவாங்க, இந்த பீட்டா அப்படிங்கிற லெட்டர். அந்த லெட்டரையுமே எனக்கு நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது இதில் பீட்டான்னு ஒரு லெட்டர் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டில் ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பீட்டாங்க லெட்டர் போட்டுக்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு, STRESS. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் ஸ்பெல்லிங்னு வச்சுக்கோங்க. இல்லை எஸ்எஸ்க்கு பதிலாக நான் இதில் பீட்டாவை போடுறேன். போட்டுட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டலில் போட்டுக்கிறேன். STRESS ஸ்ட்ரெஸ். ஓகே, எஸ்எஸ் வேணாம். இதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த டாட் கேஸ் ஃபோல்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பீட்டாவோட வார்த்தைக்கு என்ன மீனிங். ஸோ இந்த மாதிரி சில பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லெட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது மீனிங்காக கொடுக்கும். அதே நேரத்தில் என்னது லோயர் கேஸாகவும் மாற்றி கொடுத்துரும். ஸோ இது என்னதுன்னா நீங்கள் லோயர் கேஸ்க்கு பதிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜெர்மன் லெட்டருக்கு பதிலையும் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் STRE அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இருக்குது, இங்கே ஸ்மால் இருக்குது. இப்போ இந்த பீட்டாங்கிற வார்த்தையை நான் ஆட் பண்ண உடனே அந்த பீட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா அது டபுள் எஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த டபுள் எஸ்ங்கிறத என்ன பண்ணணும், நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேஸ் கன்வர்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பைத்தான் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோ ஆப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ எங்கள் டீம் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்பையோ வெப்சைட்டோ நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலுமே அதில் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். இந்த வீடியோ முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.